சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விசாரணைக்கு சென்ற இளைஞர் உயிரிழந்த சூழலில் அவரது உடலை வாங்க உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர். வணக்கம் ஜான் கிறிஸ்டோபர். இளைஞரின் உடலானது எப்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது? முழு விவரங்கள். நேற்று முன்தினம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணம் பகுதியில் இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக அழைத்து சென்ற நிலையில் அவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்து இந்நிலையில் இது காவல்துறையினர் அவர் விசாரணை செய்த போது கடுமையாக தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்துள்ளார் என அவர் உறவினர் குற்றம் சாட்டி இந்த சம்பவம் இன்று காலை முதலே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் இன்று திருப்போணம் பகுதியில் அவரது உறவினர்கள் ஊர் மக்கள் அனைவரும் பல்வேறு போராட்டங்களில் அந்த பகுதியில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கு அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு கருத்து தெரிவித்து வரும் நிலையில் இந்நிலையில் அங்கு அவரது திருப்போணம் பகுதியில் அந்த உறவினர்கள் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு நிலையில் இன்று காலை 6 காவல்துறை அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவரது உறவினர்கள் அவர்களை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தால் தான் நாங்கள் உடலை வாங்குவோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அங்கு அவர்களுடன் காவல்துறையினர் மேல்மட்ட அதிகாரிகள் பேசி சமரசமாக நிலையில் தற்போது நீதிபதி அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை பகுதிக்கு வருகை தந்துள்ளார். மேலும் சிவகங்கையிலிருந்து அவரது உறவினர்கள் குடும்பத்தினர், அஜித்தின் உறவினர் குடும்பத்தினர் ஆகியோரும் காவல்துறையினரை அழைத்து வந்து தற்போது அவர் பிரேத பரிசோதனை உள்ள அந்த அறைக்கு தற்போது அவர்கள் குடும்பத்தினரை அழைத்து சென்றுள்ளனர். தற்போது உள்ளே அவர்கள் உறவினர்கள் அவரது தாயார் கதறியலும் சத்தம் வெளியே கேட்கிறது. குறிப்பாக தற்போது அந்த மெஜஸ்டிக் முன்னாடிதான் பிரேத பரிசோதனையானது நடைபெறும் என தற்போது நம்மளுக்கு தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதுதான் அவர்கள் உள்ளே சென்றுள்ளதால் இன்னும் சிறிது நேரத்தில் தான் இதுக்கு கொடுத்த முழு விவரம் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.